மிகச்சிறந்த வாழ்க்கை உயர்வை தரப்போகிறார் தனுசு ராசிக்கு. நல்ல செல்வ வளம், இந்த உளவியல் மாற்றங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்படும். அப்ப குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிற போது திடீர் வருமானத்தை தருவார். உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமண தடை இருந்துச்சுன்னா திருமண தடை இப்ப நிவர்த்தியாகும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகுறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுகினோ பவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். நெஞ்சிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன நன்மைகளை தரப்போகிறார்? மிகச்சிறந்த வாழ்க்கை உயர்வை தரப்போகிறார் தனுசு ராசிக்கு குரு பகவான். எப்படி சார் சொல்றீங்க? சார் உங்க ராசிநாதன் சார் குரு பகவான், உங்களுக்கே நீங்களே கெடுதல் பண்ணிக்கிடுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகிறார். உங்க சுயஜாதகம் எடுக்கிறீங்க, ஒரு ஜோதிடத்தை போய் காட்டுறீங்க, உங்க ராசிநாதன் உச்சமா இருக்காரு உங்க ஜாதகத்தினுடைய, உங்க ஜோதிடர் சொல்லிடுவாரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்குங்க, சூப்பரான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்றார். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் உச்சமாக இருக்கிற போது ஒரு பெரிய கெடுதல் பண்ண மாட்டாரு. பயப்பட வேண்டாம். குரு பெயர்ச்சியினால கெடுதல் வந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். நல்ல செல்வ வளம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் மாற்றம் என்ன தெரியுமா? வருமானம் வருமா அப்படிதான் பார்ப்பீங்க. அன்பை விடவும் எனக்கு வருமானம் தாங்க முக்கியம் அப்படிம்பீங்க. அன்பை விட என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணமாகிறது தாங்க எனக்கு முக்கியம் அப்படிம்பீங்க. அன்பை விட சொந்த வீடு கட்டுவது தாங்க முக்கியம். நீங்க இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இந்த உளவியல் மாற்றங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்படும். அப்ப குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிற போது திடீர் வருமானத்தை தருவார். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், நல்ல வருமானம் வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திடீர் இழப்புகளையும் கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். பண விவகாரங்களில் பிறரை நம்பி இறங்க வேண்டாம். யாராவது ஆன்லைன்ல வந்துக்கிட்டு உங்களுக்கு சைபர் கிரைம் விஷயங்கள் உங்களை மாட்டி விட்டுருவான். இல்லை உங்களை வந்து இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ஏமாத்த பார்ப்பாங்க. ஆன்லைன் மோசடிகளுக்கு நீங்க இலக்காக நேரும். அதுல மட்டும் உஷாரா இருந்திருக்கு. நல்ல பணவரவு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி, எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம். உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமண தடை இருந்துச்சுன்னா திருமண தடை இப்ப நிவர்த்தி ஆகும்.
பண வருமானம் எல்லாம் இருக்குங்க, சரிங்க. கொஞ்சமாக பண வருமானம் வருகிற போது அந்த பணத்தை வச்சு சந்தோஷப்படுவீங்க. அதே நேரத்துல பணம் நிறைய வந்தா தானே சார் சொந்த வீடு கட்டி வாழ்க்கை வாழ முடியும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. அந்த அளவுக்கு திடீர் வருமானம் இப்ப வந்து சேரும். சொந்த வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே கட்டியிருக்கிற வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ரிப்பேர் ஒர்க் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி பண்ணிடுவீங்க. வாஸ்து தோஷம் இருக்குன்னா நான் எளிமையான பரிகாரங்கள் சொல்றேன். உங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டே அதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம். எளிமையா செய்தா போறோம். நீங்க போய் கோடிகளையும் லட்சங்களையும் பணம் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையா அந்த தோஷங்களை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட யோகம் அமையும். இன்னொரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. செயற்கை முறை கருத்தரித்தல்ல பலருக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தீங்கன்னா செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல வீடு, நல்ல சொத்து, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய யோகம். இந்த காலகட்டத்தில் தாயாருடைய உடல் நலத்தில் பிரச்சனை தான் நிவர்த்தி ஆகும். உங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும். நல்ல சொத்து சேர்க்கை உண்டாகுது. எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் வருது. அதே நேரத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். சுபவரை விஷயங்களுக்காக நிறைய செலவு முடிவீங்க உங்க பிள்ளைகளுக்காக. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க கல்யாணத்துக்கு, இதெல்லாம் நீங்க நிறைய செலவு செய்வீங்க. மனசு அதை நோக்கி போகும். வாழ்வியல் மாற்றம் என்ன வரும்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம்பீங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்துட்டோம், அதெல்லாம் சரி. பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு வரணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைப்பீங்க. அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் தூக்கம் இல்லாமல் தவித்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல தூக்கம் வரும். உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக இந்த காலகட்டத்தை செலவழிக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். நிறைய கண் திருஷ்டி பட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப கண் திருஷ்டிகள் விலகும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. தனுசு ராசிக்கு யோகம் தரக்கூடிய குரு பயிற்சி. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இப்பதான் உயிர் எழுதுவீங்க. உயிர் எழுதுவதற்கு இது சிறந்த நேரம். பிள்ளைகளுக்கு உயிர் எழுதுறதுக்கு பெற்றவங்களுக்கு சிறந்த நேரம். இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு சிறந்த நேரம். இன்சூரன்ஸ் வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு இப்ப வரும். பலருக்கு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல நேரம். இந்த நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவித்துறை குரு பகவான். குருவித்துறை குரு பகவானை வழிபட்டு பாருங்க, வாழ்க்கை அற்புதமாக. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்க பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கு. அந்த ஜாதகத்தை எழுதும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனியும் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்க ராசிக்கு எங்க ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க
இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.